முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி சனிக்கிழமையன்று தஞ்சை திலகர் திடலில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். டி.ஆர். பாலுவுக்கும் பழனி மாணிக்கத்திற்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். இதையடுத்து இருவரும் மேடையில் ஒருவரை ஒருவர் கைகோர்த்தபடி நின்றனர். தொடர்ந்து கருணாநிதி பேசுகையில் பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக கூறினார். குடியேற்ற உரிமையை கருணாநிதி பெற்றுத் தந்தார். ஆகவே நான் கொடியேற்ற வாழ்க்கை என்று சொல்லுகின்ற தெம்பு திராணி யோகி வேல்காட்சி இவைகளெல்லாம் உனக்கு இருந்தால் நான் பருத்துக் கொள்வேன். ஒருவேளை கோபத்திலே அடுத்த ஆண்டு நான் சுதந்திர கொடி ஏற்ற மாட்டேன் என்று சொன்னால் சொல்லுவார். ஒருவேளை நடந்தால் நடக்கும். ஏனென்றால் இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு போகிற போக்கில் பார்த்தால் அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை உனக்கு தெளிவுபடுத்தி அந்நாளை எதிர்பார்ப்போம். அந்நாள் விரைவில் வரட்டும் என்று வரவேற்போம். அந்நாள் நமக்கெல்லாம் ஒரு பொன்னாளாக வேண்டும். இதைத் தொடர்ந்து திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் கருணாநிதி பங்கேற்றார். அதிமுக அரசுக்கு எதிராக புரட்சி ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை என்று கருணாநிதி பேசினார். நான் தமிழகத்தில் உள்ள மற்ற எல்லா கட்சிகளையும் கேட்டுக் கொள்கிறேன். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த கொள்கைகளுக்கு எதிராக, இந்த வஞ்சனைகளுக்கு எதிராக, இந்த சூழ்ச்சிக்கு எதிராக, இந்த சொத்து குவிப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சியை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களின் உற்சாகம் மிகுதியாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் கருணாநிதி எரிச்சல் அடைந்தார். சத்தம் போடுபவர்களை கூட்டத்திலிருந்து வெளியேற்றவும் உத்தரவிட்டார்.